ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ நம்ம எப்போவுமே இந்த கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும், ரொம்ப சாமானை சேர்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் கிளட்டர்டாக ஒரு ஏரியாவும் இருக்கக்கூடாது எல்லாம் பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் என்னன்னா அந்த என்ட்ரி நம்ம என்டர் பண்ணுறோமே வீடு, அந்த இடத்துல நிறைய சாமானம் குமிச்சு வச்சுடுவா. ஸோ அது ஏன்னா வேண்டியிருக்கும், கிளம்புறது ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா அப்பப்போ எடுக்க வேண்டியிருக்கு, என்ட்ரன்ஸ்லேயே இருந்தால் ஈஸி அப்படின்னுட்டு நிறைய சப்பல்ஸு, அப்புறம் இந்த கூடை, பழைய நியூஸ் பேப்பர், அந்த ஆள் வந்தானா எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னுட்டு பழைய நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணி என்ட்ரியில் வைக்கிறது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மாதிரி இந்த டிஸ்போசபிள் ஐட்டம்ஸ். பட் நம்ம டெக்கரேட்டிவாக வச்சா வந்தவா உடனே பார்த்து அட்மையர் பண்ணணும், நம்மளோட ஆர்டிஃபேக்ட்ஸு ஆர்ட் எல்லாம் அட்மையர் பண்ணணுன்னுட்டு நிறைய ஸ்டாச்சு, சின்ன சின்ன பொருள்கள், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய என்ட்ரி வேல இருக்கும். இதெல்லாம் கெஸ்ட் வந்தால் அப்ரிஷியேட் பண்ணோங்கிற நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் இது ஒரு கிளட்டர் கிரியேட் பண்ணும் என்ட்ரி வேல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி வே எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் அண்ட் ஃப்ரீ என்ட்ரிவே இருந்து நம்ம எப்படி நம்ம கெஸ்ட்டை வரவேற்கிறோமோ, வாங்கோ 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 சாப்பிடலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்ம்த்தோட கூப்பிடுறது, உள்ள உட்காத்தி வைக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுனால சாமானை கலெக்ட் பண்ணி இந்த என்ட்ரி வேல கிளட்டர் பண்ணது நான் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்போவுமே இந்த சர்ஃபேஸஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ இந்த உட்கார்ற இடம்னா அது ஃப்ரீயாக இருக்கணும். அது மேலே ஏதாவது வச்சிருக்கிறது, அப்போது யாராவது வந்த உடனே அதை எடுத்து வைக்கிறது, அப்புறம் பழைய நியூஸ் பேப்பர், இதெல்லாம் அப்பப்போ கொடுத்துருவோம். ஸோ நம்ம முன்னெல்லாம் என்ன பண்ணுவான்னா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வைக்கணும், அப்பப்போ அந்தந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுருந்தா நம்ம டைனிங் டேபிள் வரைக்கும் அந்த சர்ஃபேஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிளியராக இருந்தால் நல்லது. ஸோ இன்னொரு ஏரியா ரொம்ப கிளட்டர் செய்கிறது என்னன்னா நம்ம யூட்டிலிட்டி ஏரியானாலே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே டம்ப் பண்ணிடுவோம். வேண்டாத சாமானம், பழைய பாட்டில், பால் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த யூட்டிலிட்டி ஏரியா யாரும் வரமாட்டான், அங்கே இருக்கட்டும்னுட்டு டம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு பார்த்தா அந்த யூட்டிலிட்டி ஏரியா ஃபுல்லாக கிளட்டராக வேண்டாத சாமான் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதையும் தவிர்க்கணும். பிகாஸ் அது யூட்டிலிட்டி ஏரியாங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏரியா. அதில் அவசியமாக என்ன வேணுமோ அது மாத்திரம் வச்சுட்டு இருந்தால் அது எப்போவுமே மெயின்டைன் ஆகும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் முன்னால் யூட்டிலிட்டி ஏரியாவை பெயிண்ட் அடித்தோம். பிகாஸ் அங்கே ரொம்ப இந்த வாட்டர் ஏரியா, இந்த டிஷ்வாஷரில் லோட் பண்ணுறது, அப்புறம் சிங்க் 2 இருக்குது இங்கே, அப்புறம் ஆக்வாகார்ட், ஸோ அப்புறம் பிளேட் ஸ்டாண்ட், இதுலேருந்து ட்ரிப் பண்ணுவோம். சிலப்போ தட்டெல்லாம் அப்பப்போ அலம்பி வச்சுடுவோம். ஸோ அதெல்லாம் இந்த ஏரியாவில் எப்போவுமே மாய்ஸ்சர் அண்ட் ஹியூமிடிட்டி, அதனாலேயே நம்ம கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸோ தட் கொஞ்சம் ஏரேஷன் இருக்கும்னு. ஸோ உங்கள் யூட்டிலிட்டி ஏரியாவில் என்ன அவசியமாக வேணுமோ அதை மாத்திரம் வச்சுட்டு அப்பப்போ எது வேண்டாமோ டிஸ்போஸ் பண்ணிடுங்கோ, இல்லைன்னா வாங்காதைக்கே இருக்கிறது நல்லது. என்ட்ரிவே அண்ட் யூட்டிலிட்டி ஏரியா இது ரெண்டும் கிளட்டர் சேர வேண்டிய இடம், பட் சேர்ந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கான்ஷியஸாக அந்த 2 ஏரியாவையும் கிளியராக க்ளீனாக வச்சுட்டா நல்லா இருக்கும். நிறைய பேர் கேட்குறது என்னன்னா மினிமலிசம் ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணினா நம்மளுக்கு அம்பிஷன்ஸே இல்லாமல் போயிடும், ஒரு மாதிரி லைஃப் ஸ்டாக்னேட் ஆகிடும். ஏர்னிங் அம்பிஷன், வெல்த் கிரியேட் பண்ணுறது, ஆசட்ஸ் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் கம்மியாயிடும். அப்படி கிடையவே கிடையாது. பிகாஸ் மினிமலிசம்ங்கிறது வேண்டாத பொருள்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தான் அவாய்ட் பண்ணுறது மினிமலிசம். அதுக்காக நம்ம சம்பாதிக்கப்படாது, செல்வம் சேர்க்கப்படாது, சொத்து சேர்க்கப்படாதுன்னே கிடையாது. எல்லாம் நல்லா அம்பிஷியஸாக கார்பரேட் லேடரில் ஏறிண்டே போனோம். அண்டு நல்ல ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் நன்னா கிடைக்கணும், நன்னாவும் சம்பாதிக்கணும், அண்ட் சம்பாதிச்ச வைஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்லி திங் டு அவாய்ட் இஸ் bringing unwanted things into the house. அவசியமாக என்ன வேணுமோ நல்ல குவாலிட்டியை கொண்டு வந்துட்டு அவசியமாக எது வேண்டாமோ அதை தவிர்க்கிறது நல்லது. பிகாஸ் இந்த மெட்டீரியல் பொருளை நம்ம நோக்கிண்டே போனால் அது எண்ட்லெஸ்.
ஒன்று வாங்குறதுக்குள்ளே அடுத்தது வரும், அடுத்தது ப்ரமோட் பண்ணுவோம், அது வாங்குறதுக்குள்ளே இன்னொன்று. ஸோ நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கண்டென்ட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் மினிமலிசம் கான்செப்ட். அவாய்டிங் அன்வான்ட் திங்ஸ் இன் டு த ஹவுஸ். பட் அதுக்காக நம்ம வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆர் ஏர்னிங் ஆம்பிஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. அதை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வேறு எதுக்காவது செலவு பண்ணலாம். ஸோ மினிமலிசமில் அன்வான்ட் திங்ஸ் உள்ள வராது. பட் நம்ம ஏர்னிங் இதில் வந்து நம்ம நல்ல ஹாலிடே, நல்ல ஒரு ப்ரையாரிட்டி பண்ணி ரிலேஷன்ஷிப் பில்டிங், இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் அண்ட் மைண்ட்ஃபுல் குக்கிங், டைம் வச்சுட்டு நல்லா சமைச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ஹாலிடேனாலே எந்த ஊர், எந்த ஃப்ளைட்டு, எங்கே போகலான்னு நிறைய பேர் வில்லேஜஸை மிஸ் பண்ணி விடுறேன். பிகாஸ் வில்லேஜ்னால் அது எங்கேயோ கிராமம், அங்கே என்னமோ பண்ணின்னு இருப்பான் அப்படின்னு. நிறைய குழந்தைகளுக்கு வந்து இந்த வில்லேஜ் லைஃப்பை காட்டணும். பிகாஸ் அதுதான் பேஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரி திங். வில்லேஜ் லைஃப் அங்கே தான் ஆரம்பமே. ஸோ இந்த மாதிரி வீக்கெண்டு இதெல்லாம் நீங்கள் ஒரு பிஸி சிட்டி லைஃப்பில் இருக்கீங்கன்னா சும்மா அந்த வீக்கெண்ட் வந்து க்ளீன் பண்ணணும், வீடை க்ளீன் பண்ணணும், 1 வீக் க்ளீனே பண்ணலன்ட்டு இந்த வீடு க்ளீனிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது பக்கத்து வில்லேஜ், பக்கத்து கிராமத்துக்கு ட்ரைவ் பண்ணிட்டு போய் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபீல்டு, அந்த மாடு, கோழி, ஆடு, அந்த தோட்டம் எல்லாம் குழந்தைகளுக்கு காட்டி, குழந்தைகள் வரலைன்னா கூட நீங்களாவது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா கட்டிட்டு போய் அங்கேயே ஒரு தோட்டத்தில் உட்காந்து சாப்பிட்டு யாரும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டா. வில்லேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டேன்னா நான் இங்கே உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னா அங்கே குப்பையெல்லாம் போடாதிக்கு ஒரு பேக்கையும் எடுத்துன்னு போய் உங்கள் சாப்பிட்ட பிளேட்டு அதெல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு ஒரு சின்ன பிக்னிக் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டு போனேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வில்லேஜ் லைஃப்பில் நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்து பக்கத்தை காட்டுறோம். இப்போ என்ன பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக மாடு மேய்ஞ்சுட்டு இருக்கு பாருங்க. நமக்கு வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. பிகாஸ் நிறைய தரம் என்னன்னா நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயோ இதுலேயோ இருந்தான்னா மேன்மேட் க்ரியேஷன்ஸ் தான் சுற்றி இருக்கும். அங்கே 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே வந்து பாத்வே தனியாக இருக்குது, சீனியர்ஸ்க்கு தனியாக ஜூனியர்ஸ்க்கு இருக்குதுன்னு எல்லாம் செப்பரேட் பண்ணி மேன்மேட் க்ரியேஷன்ஸ். பட் இதுவே நீங்கள் அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்து அதை என்ஜாய் பண்ணினாலும் ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே இந்த மாதிரி கிராமத்துக்கு வந்து இந்த மாடு இதெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி மேயறது, குழந்தைகளுக்கெல்லாம் காட்டி நீங்களும் என்ஜாய் பண்ணி இந்த நேச்சுரல் என்வாயன்மெண்ட் அண்ட் சீனரி என்ஜாய் பண்ணுறது வந்து அது நிறைய கண்டென்ட்மெண்ட் கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டேன்னா, ப்ராஜெக்ட் மாதிரி வச்சுட்டேன்னா நம்ம லைஃப்பில் கண்டென்ட்மெண்ட் என்ஜாய் பண்ணலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷனே எல்லாத்துக்கு ஓடிண்டே இருந்து சாமான்த்தையே சேர்த்துன்னு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்டென்டட் லைஃப், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு லிமிட் கொண்டு வந்தால் நமக்கு மினிமலிசம் கான்செப்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். அதை என்ஜாய் பண்ணியும் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நம்ம செம்பருத்தியில் ஏதோ பூச்சி கடித்து நிறைய பூவெல்லாம் அப்படியே கிழிச்சு விட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல. பட் நாங்கள் வந்து ஒன்றுமே ஸ்ப்ரே பண்ணுறதா இல்லை. பிகாஸ் இங்கே வந்து ஸ்ப்ரே பண்ணினா அது சாயிலில் போகும், அப்புறம் மாடெல்லாம் மேயறது. அதனால் கான்ஷியஸாக இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி மெயின்டைன் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஃபைனர் பாயிண்ட்ஸ் ஆஃப் மினிமலிசம். அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அடாப்ட் பண்ணிட்டேன்னா நிறைய விஷயம் வில் கெட் இன் டு பிளேஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.